ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். சாந்தசில் 2.0 யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் சாந்தகுமார். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நரம்பு விஸ்தீர்ண சேவலுங்களை வந்து எப்படி ரெடி பண்ணுறது, எந்த மாதிரி நரம்பு விஸ்தீர்ண சேவலுங்களை எப்படி ரெடி பண்ணணும், அதெல்லாம் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே வந்து கூட இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிவிட்டு ஆல்ன்றதையும் வந்து டச் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நரம்பு விஸ்தீர்ண சேவலுங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று சண்டை போட்டு நரம்பு விஸ்துக்கும், அப்படி இல்லைன்னா நார்மலாக வந்து சேவலுங்க வந்து தீனி சாப்பிட சொல்லி கால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீக்க அப்படியே கால் உட்காந்து நரம்பு விஸ்துக்கும். அந்த மாதிரி வந்து 2 டைப்பில் வந்து நரம்பு விஸ்துக்கும். அதை வந்து நம்ம எப்படி எல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சொல்லக்கூடிய விஷயத்த வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் பாதியில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மெயினான விஷயம் ஒன்று வந்துச்சு, போதும் போயிடலாம் அப்படின்லாம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து மெயினான விஷயமே வந்து சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன ரீசனு, எப்படி எதனால் கொடுக்குறோம், இல்லை எந்த மாதிரி கொடுக்கணுன்றது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தான் சொல்லுவோம். அதனால் வந்து நீங்கள் அர்ஜென்ட் படாதீங்க. இப்போ உங்களால் வந்து இந்த வீடியோவை பார்க்க முடியலன்னா கூட இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுங்க. இல்லையா என் ஐடி போட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த வீடியோ வந்து வந்துடும். நம்ம சாந்தாசி 2.0ன்னு சொல்லிட்டு போட்டு இதில் உங்களுக்கு தேவையான இது டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். அப்போ நீங்கள் பொறுமையாக டைம் கிடைக்கிறப்ப வீட்டில் உட்காந்து நான் போடக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கம்மியாக தான் இருக்கும். அது நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் பொறுமையாக சேவ் பண்ணி வச்சுன்னு வீடியோவை பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக புரியும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து யூடியூப் சேனல் வந்து வச்சுருந்தோம். ஒரு 4-5 யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணால் நல்லா போய் நினச்சி எல்லாமே தூக்கிட்டாங்க. அது வந்து என்ன ரீசன் ஏதுன்னு தெரில. இன்னொரு மேட்டர் என்னடான்னா, சேவல் வந்து கையில் பிடிச்சி போட்டால் யூடியூப் சேனல் இப்போ நான் ஸ்டார்டிங் நல்லாயிருக்கும், கொஞ்ச நாள் போக போக தூக்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால் வந்து நம்ம வந்து சேவல் கையில் பிடிச்சி போட மாட்டோன்னு இல்லை, இப்போ என் கையில் பிடிக்காமல் தனியாக வீடியோ எடுத்து சேவல் நான் போடுவேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம மெயினான விஷயத்த நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத நம்மளுக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் இது சொன்னது ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்குது என்னன்றது உங்களோட கருத்து வந்து நம்மளுக்கு சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு இதுவாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து இப்போ நீங்கள் எப்படி வந்து இந்த இது வந்து ரெடி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், இப்போ எந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ போடணும், இப்போது சேவல் வளர்ப்பு பற்றியா, இல்லை ட்ரீட்மெண்ட் பற்றியோ, இல்லை எதனா வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், எனக்கு இதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வீடியோ போடுறேன். இனிமேல் வந்து கமெண்ட் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் கேட்குற கமெண்டில் தான் வந்து நம்ம இதுக்கப்புறம் வீடியோ தொடர்ந்து போட போகிறோம். தொடர்ந்து 2 நாளைக்கு ஒரு முறை வந்து வீடியோ வந்துன்னே இருக்கும். அதனால் வந்து நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மெயினாக. ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய வீடியோ பார்ப்பீங்க. அது உங்களோட விருப்பம். இருந்தாலும் வந்து நம்ம வந்து மெயினான விஷயத்த மட்டும் தான் சொல்லுவோம். ஏன்னா நம்ம வேலையை விட்டு நம்ம வீடியோ போடுறோன்னா ஒரு முக்கியமான விஷயம், கோழியை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றது தான் என்னோட நோக்கமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நரம்பு விஸ்துன சேவலுங்க வந்து எந்த மாதிரி நரம்பு விஸ்துக்கும் அது என்னென்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நரம்பு விஸ்துன சேவல்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து நம்ம சண்டை வெட்டுறப்போ சில சேவலுங்க பொட்டைங்கெல்லாம் வந்து காலுங்க அடிக்கிறதுலேயே வந்து நரம்பு மேலே பட்டுச்சுன்னா நரம்பு விஸ்துன்னு அப்படியே சேவல் வந்து வீக் ஆகிட்டு அப்படியே கை கால் வராமல் வீந்துடும். இப்போ நம்ம வீடியோவில் வந்து காட்டுற பாருங்க, இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி வந்து அப்படியே நரம்பு விஸ்துக்குன்னு அப்படியே இதுவாகிட்டு அப்படியே வீந்துடும். இப்போ இது மாதிரி வந்து ஒரு டைப் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து சைக்ளிங் ஹைட்ராக்சைடு இன்ஜெக்ஷனு, அடுத்து வந்து விட்டமின் B1 B6 இன்ஜெக்ஷன், இது ரெண்டும் வந்து 0.5 ml. ஃபஸ்ட்டு வந்து 0.5 ml. இதுலேயும் ரெண்டுத்துலேயும் வந்து நான் இப்போ போகிற மாதிரி ஃபோட்டோ, இதில் வந்து 0.5 ml 0.5 ml எடுத்து டெய்லியும் நைட் டைமில் தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு வந்து அடிச்சிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதுக்கு வந்து தீவனம் பார்த்தீங்கன்னா ஜீரணம் வந்து ஈஸியாக ஆகக்கூடிய தீவனமாக வந்து கொடுக்கணும். ஈஸியாக ஆகக்கூடிய தீவனம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒன்று இட்லி கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ரஸ்க்கு வந்து பெஞ்சிட்டு ரஸ்க் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா களின்ற ஐட்டம் வந்து நம்ம வந்து ஒரு ஐட்டம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். உடம்புல வந்து தேவையில்லாத கழிவு இருந்தாலும் அடிச்சுன்னு வந்துடும். அதே மாதிரி ஈஸியாக ஜீரணம் பண்ணோம், நல்ல ஸ்ட்ரென்த்து சேவலுங்களுக்கு. அதை வந்து நீங்கள் அந்த வீடியோ எண்டில் வந்து நான் அந்த ஒரு லிங்க் வைக்கிறேன், அதில் போயிட்டு பாருங்கள். அந்த மாவை நீங்கள் ரெடி பண்ணி இந்த சேவலுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃபால்ட்டான சேவலுங்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கப்புறம் களி மாவு இது கொடுங்க. அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு அது முடியாதுன்னா கூட இட்லி ரஸ்க்கு அந்த மாதிரி வந்து ஏன்னா ஈஸியாக ஜீரணம் ஆகக்கூடிய இல்லை பிஸ்கெட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து டெய்லி ஒரு டேப்லெட், நிரோபின் டேப்லெட்டு, அந்த டேப்லெட் வந்து ஒன்று போட்டுனுவாங்க. தொடர்ந்து வந்து 1 to 1 நாளைக்கு வந்து சேக்காடிங்க. எது சண்டை போட்டு நரம்பு விஸ்தீர்ண சேவலுங்க வந்து சேக்கா 1 to 1 சேக்கா அடிச்சு, அதே மாதிரி இந்த இது வந்து டேப்லெட்டும்
இந்த இன்ஜெக்ஷனும் வந்து நீங்கள் போட்டுனே வந்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடும். அதே மாதிரி நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருப்போம், இதில் வந்து மெயினான விஷயம் வந்து லாஸ்ட்டாக தான் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு. அந்த மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் வந்து புதுசாக இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா இது வந்து இதை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் வந்து ரெடி பண்ண முடியும். இது நிறைய வந்து நோய்களுக்கு வந்து ஈஸியாக ரெடி பண்ணலாம். இந்த நோய் வந்துட்ட வரைக்கும், இந்த மாதிரி ஃபால்ட் வந்துட்ட வரைக்கும் ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தெரிஞ்சவங்களே கூட ரெடி பண்ணுறது ஒரு 100ல் ஒரு 10 சேவல் தான் வந்து ரெடி ஆகும். மிச்ச சேவலெல்லாம் இந்த மாதிரி ஃபால்ட் ஆகிடும், ரெடி ஆகாது, ரொம்ப வீக் ஆகி இறந்துடும். அதனால் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னாக்கா கரெக்டான முறையில் தீவனம் கொடுத்து ஈஸியாக ஜீரணம் ஆகிற மாதிரி தீவனம் கொடுத்து இன்ஜெக்ஷன் பண்ணி டேப்லெட் போட்டு சேக்கெல்லாம் அடிச்சு இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அது ரெடி ஆகி வரும். நீங்கள் பாட்டு நான் எல்லாமே பண்ணிட்டேன், இது போட்டேன் அது போட்டேன்னா வந்து ரெடி ஆகி வராது. அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இன்ஜெக்ஷன், மெடிசன், மருந்து வந்து இதுதான் நம்ம சொல்ல முடியும். அடுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் ரெடி பண்ணுறது. ஆனால் இந்த டேப்லெட்டு, இந்த இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடி ஆகி ஒரு 10லேருந்து ஒரு 20 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரெடி ஆகி வரும். இதுதான் வந்து இந்த நரம்பு விஸ்தீர்ண சேவலுக்கு வந்து இதுதான் வந்து மருத்துவம். அதனால் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இது தீவனம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஈஸியாக வந்து ஜீரணம் ஆகக்கூடிய தீவனம் கொடுத்துட்டு அடுத்து அதிக ஸ்ட்ரென்த்தான முட்டை, அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா, பேரிச்சம்பழம் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நல்லா வலுவேற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்தீங்க தான் வந்து அந்த சேவலை வந்து காப்பாற்ற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே வந்து கமெண்டில் வந்து உங்களோட கருத்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து உங்களுக்கு தொடர்ந்து எதை பற்றி வீடியோ போடணும் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.